வாழ்த்துக்கள் தனுஷ் அவர்களே. டேய் அது வேற டாபிக்டா. வாழ்த்துக்கள் திவ்யா. திவ்யா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அரசு பொருசெல்லாம் உண்மையான இன்னும் கன்ஃபார்மா எனக்கு தெரியல. அண்ட் விகாஸ் விக்ரம் வந்து 4th பொசிஷன்ல அண்ட் 3rd பொசிஷன்ல வந்து அரோரா, செகண்ட் வந்து சபரிநாதன், கிராண்ட் ஃபினாலே வினர் நம்ம ரவுடி பொண்ணு திவ்யா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தேன் ஒரு மாதிரி இது முடிவுக்கு வந்துருச்சு. நான் கூட நினைச்சேன் வந்து விகாஸ் விக்ரம் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வருவாங்க, இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் செகண்டுக்கு சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அரோரா வந்து இந்த கிராண்ட் ஃபினால் டிரெக்டர் ஃபைனலுக்கு போனாலே இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்குள்ள வர்றது தான் ஃபைனலா இல்லனா வந்து முத நாளுக்குள்ள வர்றது தான் அந்த ஃபைனலுக்கான அந்த டிக்கெட்டா? ஒரு பக்கம் சொன்னா திவ்யாட பெர்ஃபார்மன்சஸ் ஓவரால் வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து சம்வட் டிசர்வ்ட் தான். அவங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய சண்டை வயலன்ஸ் எது போட்டிருந்தாலுமே கூட அவங்களோட கண்ட்ரிபியூஷன் நிறைய இடங்களை நல்லாவே கொடுத்துருக்காங்க. பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்குள்ள நடந்த டாஸ்க்லாம் வந்து பார்வதியை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. கேட்க வேண்டிய எல்லா இடங்களையும் உள்ள என்ன சொல்றாங்க, கருத்தவைன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கருத்தை நல்லாவே வச்சிருக்காங்க. என் கருத்தை நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ நான் அதை வச்சே தீர்வேன்னு சொல்லி எல்லா இடங்களையும் பயங்கரமா பேசியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ஓட்டிங்ஸ் நிறைய அதிகமாக வெளியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து விகாஸ் விக்ரமும் கொடுத்துருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள அவங்க வரலங்கிறது வந்து ஒரு மாதிரி கொஸ்டினிங்கா இருக்கு. அரோரா டைரக்ட் அந்த கிராண்ட் ஃபினாலே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போனால அவங்களுக்கு வந்து தேர்ட் பொசிஷன் கொடுத்துட்டாங்களா? சபரிக்கு வந்து செகண்ட் பொசிஷன் கிடைச்சது வந்து சம்வட் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சபரி வந்து ஒரு நியூட்ரலான பிளேயர். டாஸ்க் வைஸ் சபரியோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. பட் ஆனால் இங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க, யார் எவ்வளவு சண்டை போடுறா, யார் எவ்வளவு கருத்து வைக்கிறா, அதை தானே வந்து மெயினா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சபரி எங்கேயுமே தப்பா பேசினது இல்லை, யாரையுமே அசிங்கமா கழிச்சது இல்லை. அந்த பார்வோட நடந்த டாஸ்க்ல கூட அது கேம் அப்படிங்கிறனால அப்படி அந்த மனுஷன் விளையாண்டாரு. அதை தவிர எங்கேயுமே இந்த மனுஷன் வர்ஸ்ட் எங்கேயும் பிஹேவ் பண்ணதை நம்ம பார்க்கவும் இல்லை, சொல்லவும் முடியாது. பட் அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த கேமுக்கு டிசர்வ்? அதான் நான் கேட்கிறேன். தப்பு பண்ண மாட்டேன், மற்றவங்களை பத்தி அசிங்கமா பேச மாட்டேன், பின்னுக்கு ஒருத்தவங்களை பத்தி கேவலமா கதைக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி கேம்ல இருப்ப, உனக்கு எப்படி ஓட் பண்ணுவாங்க? அதனால நீ டிசர்வ் இல்லை. ஸோ நீ டைட்டில் வினர் கிடையாது. போச்சு. எனிவேஸ் வாழ்த்துக்கள் திவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லாவே விளையாண்டுருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் நின்றுருக்கீங்க, ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஓட்டிங்னால தான் உண்மைக்கு கொடுத்தாங்களா, ஓட்டு உண்மைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்களா, ஒருவேளை அந்த ஓட்டு டிரான்ஸ்பரன்சியில் அது காட்டுறாங்களா, கள்ள ஓட்டு இல்லாமல் நல்ல ஓட்டா? ஆக்சுவலி இந்த டைட்டில் வினரை வந்து ஓட்டிங்கில் தான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா வந்து பிக் பாஸ் அவங்களோட டீமுக்குள்ளே பேசி கலந்து யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் முடிவு எடுத்துக்கிறாங்களாங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்கு. எனக்கு மட்டுமா அதை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கான்னு சரியா தெரியல. அரோரா கிடைக்காது நிறைய பேருக்கு சந்தோஷம், நீங்கள் நல்லாவே தெரியும். பட் ஷீ பிளேட் வெல். நம்ம வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது. என்னமோ ஏதோ அவங்களோட பர்சனல் அவங்களோட வெளிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலுமே கூட உள்ள வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. நிறைய இடங்கள்ல அவங்களோட கருத்து ஒரு ஆஃப்டர் 50 டேஸ் ஓகே நிறைய இடங்கள் நல்லா வச்சாங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சொல்ற அளவுக்கு யாருமே நம்ம குறை சொல்றேன்னா எல்லாத்தையுமே தான் குறை சொல்லணும். ஏன்னா யாருமே வந்து இதில் சரி கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்க கேம் விளையாண்டாங்க, அவங்களுக்கு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்துச்சு. மேபி அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் 50 டேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேபி தேர்ட் பிளேஸ் வந்திருக்கு. Congratulations. Sabarinathan also deserve to be in the second place. நல்லா விளையாண்டுருக்கீங்க, குட் பெர்ஃபார்மர். We are very sorry for விகாஸ் விக்ரம். விகாஸ் விக்ரம் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வந்து ஒரு முனைப்போடு இருந்தாரு, டைட்டில் வின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய இடங்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டாஸ்கா இருக்கட்டும், அவருக்குள்ள இருக்க காமெடி நிறைய இடங்கள்ல காட்ட ட்ரை பண்ணதா இருக்கட்டும், அண்ட் அவர் கருத்தை நிறைய இடங்கள்ல வைக்க ட்ரை பண்ணதா இருக்கட்டும். ஒரு சில இடங்கள்ல அவரும் ரொம்பவே எமோஷனலா இருக்காரு, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. அந்த பீக் மூமெண்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவர் மட்டும் தனிப்பட்ட ரீதியாக நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதர்வைஸ் he played really well. பட் 4th பிளேஸ் வர அளவுக்கு டிசர்வ்ட் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் தேர்டுக்கு சரி வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் அவர் இருந்தார். நல்லா விளையாண்டுருக்காரு. அண்ட் நிறைய இடங்களில் வந்து தனியாக கேரி பண்ணியிருக்காரு நிறைய டாஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் ஏன் 4th பிளேஸ், ஏன் ஓட்டிங் விழுகலை அப்படிங்கிறது சரியாக தெரியல. பட் எனிவேஸ் வின் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோடு இந்த பிக் பாஸ்க்கு ஒரு கும்பிடு. நன்றி, வணக்கம்.